போறாங்களாம். அதுக்கு கிருஷ்ண தத்து குடுக்கலான்னு பேசிட்டு இருக்காரு. அவனை விக்க பாக்குறாரு. என்னன்னு யாரையுமே காணா, என்ன தனியா கூட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன கடத்திட்டு போறீங்களா? ஆமா, வெளிநாட்டுக்கு போனா நல்லது தானே. அது அந்த பையனோட எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்றதுதான் நல்லது. பாவிகளா, என்ன பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்டுறீங்க? இன்னைக்கு தான்டா முதல் தடவை என் பேச்சை கேட்டிருக்க. நல்லதாண்டா சொல்ற, அதான் கேட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? மீனா, கிருஷ்ண தத்து கொடுக்கறது தான் நல்லது. தெரியாது, விளையாட்டுத்தனமா இருந்திருக்கு. வாங்க, சமுதாய கூடம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். வாயா வாயா. கிருஷ்ணோட அம்மா இறந்துட்டதா சொன்னாங்கல்ல, அது உண்மை இல்லை. ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே, என்னையதான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? பூரா பொய் 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 பொய், அத்தனையும் பொய், அப்பட்டமான பொய், அள்ளி தொலைச்ச பொய். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய். உனக்கும் பார்லர் நமக்கும் சொலையா பணம் வரும். எவ்வளவு சொன்ன? 25 lakhs. கூட ஒரு 5 லட்சம். காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. காசு காசு காசுங்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறானுங்க. 25 லட்சம் உன் கடன்லாம் அடிச்சுக்க. ஆக வேண்டியதை பாரு. பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. வெளிப்படையா வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். அப்போ கிருஷோட அம்மா பாக்குற வேலை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாக்குற தப்பான வேலை தான். என்னச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா? அப்படி பண்ணலாமாங்க? யார் அப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம தப்பான தொழிலுக்கு போயிருக்கு. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. மனோஜ், முத்துதான் அறிவில்லாம ஒரு பொண்ணை பத்தி பேசுறாருனா நீயும் எதுவும் தெரியாம பேசாத. கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க. அவரு மிலிட்டரிங்க. இவர் எப்படி மிலிட்டரி எடுத்தாங்க? தெரியாம எடுத்தாங்க. வாய் கூசாம ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரு. தப்பான வேலை பாக்குற அந்த பொண்ணுக்கே கூசணும், எனக்கு எது கூசணும்? நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். பார்த்தா சொல்றேன். நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் உண்மையதான் சொல்றேன். இல்ல, நீங்க தப்பா பழி போடுறீங்க. பாத்துருவோமா, பார்க்கலாமா, கேட்கலாமா, தூக்கலாமா? 1000 தடவை நான் சொல்லுவேன், கிருஷ்ணோட அம்மா தப்பானவதா. ஏய், நீ சொல்றது பொய். வேணும் வச்சுக்கவே என்னடி சைடுல பொய் சொல்ற, நீ சொல்றது பொய் பொய் பொய். அதான் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. ஏன்னா கிருஷ்ண பையன்டா. கிருஷ்ணோட அம்மா நான் தான் அவனை பெத்தவ. அவன் ஏன் வயித்துல பிறந்தவன் தான். போதுமா? தாத்தா, என்ன பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்லா இருக்கு. இருந்துச்சா? அததான் சொன்னேன். கிருஷு ஹோம் பிள்ளையா? ஓ, கிருஷ் ரோஹிணியோட சின்ன பையனா? திருத்தம், கல்யாணியோட பையன். என்னங்க ஃப்ராடுக்கறங்க? ஆகவே ஆகாது. அவ்வளவு எல்லாமே பொய் சொல்றான். பார்லர் அம்மாவோட ஒரிஜினல் பேர் ரோகிணி இல்ல, கல்யாணி. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இதோட அம்மா சாகவும் இல்ல, கிறிஷோட பாட்டி தான் பார்லர் அம்மாவோட அம்மா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. உண்மையை ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு நான் அப்படி பேசல. உன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன். கருத்து சுதந்திரத்துக்கு வழி விடணும்டா. கேள்விகள் கேட்க விடணும். கேள்வி கேட்டு அது பதில் சொன்னாதான் என் ஞானம் பிறக்கும். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக நான் உன்கிட்ட பெரிய கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மனுஷன், அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டிய என்ன எப்படி டிப்பு பண்றாரு பாருங்க. டிப் வந்திருக்க